ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் சப்ஜி நிஜாமி அண்டி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த நிஜாமி அண்டியோட மசாலா வந்து நான்வெஜ் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது மட்டனில், சிக்கனில் இதில் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட இந்த வெஜிடேரியனுக்காக வெஜிடபிள்ஸ், அதாவது கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் க்ரீன் பீஸ், பன்னீர், அப்புறம் பாலக்கீரை இதெல்லாம் இது கூட பட்டரு, க்ரீமு, கீ, அது கேஷ்யூ இதெல்லாம் போட்டு சும்மா சூப்பராக இருக்கும் அந்த கிரேவி. இந்த வெஜிடபிள் நிசாமி அண்டி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயிலை ஊற்றிக்கங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக சாப் பண்ண கார்லிக்கு, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. கார்லிக் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். ப்ரௌன் கலராக ஆனால் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா ஓடிஎம்னா ஒன்றும் இல்லைங்க, ஆனியன் டொமேட்டோ மசாலா தான். இது வந்து எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே பண்ணி வைப்பாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மாஸ்டர் கிரேவி அப்படின்னு. அது கூடவே கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் தனியாத்தூள், தேகி மிர்ச்சி பவுடர். இந்த மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கலர் நல்லா வந்து கொடுக்கும். அந்த அளவுக்கு காரம் இருக்காது. கூடவே நாங்கள் ரெடி பண்ண ஹோம்மேட் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கிச்சன் கிங் பவுடர், கூடவே கஸ்தூரி மேத்தியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இதுக்கு நான் வந்து பாயில் பண்ண பாலாக்கு வந்து சாப் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட அப்படியே இருந்தால் பச்சையாகவே போட்டுங்க சாப் பண்ணி. அது கூடவே பாயில் பண்ண கேரட், பீன்ஸு, அப்புறம் காலிஃப்ளவர் இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் மெயினாக வந்து மக்னி கிரேவி வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்தியன் குசைன் எடுத்துக்கிட்டிங்கனாலே மக்னி கிரேவி, ஒயிட் கிரேவி இது இல்லாமல் கிரேவியே இருக்காது. இந்த கிரேவிஸ் எல்லாம் எப்படி பண்ணலான்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துடும். உங்களுக்கு மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுங்க. அது கூடவே கொஞ்சமாக கேஷ்யூ பேஸ்ட்டும், கொஞ்சமாக குக்கிங் க்ரீமும் போட்டு, அது கூட வந்து ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ், பச்சை பட்டாணி இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக பட்டரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வெஜிடபிள் நிஜாமி அண்டி ரெடி ஆகிடும். மறக்காமல் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அரை ஸ்பூன் வந்து சுகரை வந்து போட்டுங்க. டேஸ்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த பிளேட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் பத்தலை, அதனால் வீடியோ எடுக்கல. மறக்காமல் நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இந்தியன் குசைன், சவுத் இந்தியன் குசைன் ப்ளஸ் கோவன் குசைன் இது 3துலேருந்து வீடியோ கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.